ஹாய் அன்பு நெஞ்சங்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கும் நம்ம முடிய வளர வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஹேர் பேக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஹேர் பேக் வந்து உங்க முடி மெலிஞ்சு சத்தே இல்லாம வறண்டு போயிருந்தா இந்த ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. உங்களோட ஹேர் ஃபால்லாம் நீக்கி உங்களோட முடிய அடர்த்தியாகவும் விரல் பிடிக்க முடியாத அளவுக்கு அடர்த்தியா அதிகமா வளர வைக்கிறதுக்கு கண்டிப்பா இந்த ஹேர் பேக் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம இந்த ஹேர் பேக்கை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, நீங்க தலைமுடி சீவும்போது சீப்போட உடைஞ்சு வர்றதும், சத்தே இல்லாம முடி கைய வச்சு இழுக்கும்போது தன்னால உடைஞ்சு வருதா, அந்த மாரி பிரச்சனையெல்லாம் நீக்கி உங்க முடிய அடர்த்தியாவும், நல்ல ஸ்ட்ராங்காவும் வளர வைக்கிற தன்மை இந்த ஹேர் பேக்குக்கு இருக்கு. அப்புறம் பொதுவாவே பெண்கள கம்பேர் பண்ணும்போது, ஆண்கள் வந்து அவங்க முடியில அவ்வளவு அக்கறை செலுத்த மாட்டாங்க. அதாவது பெண்கள் தங்களோட முடியில கவனத்த செலுத்துறத விட, ஆண்கள் வந்து கவனத்த செலுத்துறது வந்து கம்மி தான். அதனாலே ஆண்களுக்கு சீக்கிரமாவே முடியெல்லாம் உதிர்ந்து சொட்டையாகிற வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதனால ஆண்களும் இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் உங்க முடிய கவனத்த செலுத்துங்க. அப்பந்தான் உங்க முடி வளர்ச்சி அதிகமாகி, உங்களுக்கு முடி உதிர்வத கட்டுப்படுத்தி, நீங்களும் உங்க முடிய அப்படியே பாதுகாத்து நீங்க இளமையா இருக்கவும், அழகா இருக்கவும் இந்த ஹேர் பேக் வந்து உங்களுக்கும் உதவி செய்யும். அப்புறம் இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண நீங்க வந்து பொருள் செலவும் அதிகம் கிடையாது. வேலையும் அதிகம் கிடையாது. இதுக்குன்னு நீங்க ரொம்ப டைம் எடுத்து மெனக்கிடவும் வேண்டாம். நம்ம வீட்ல இருக்கிற இயற்கையான கிடைக்கிற அந்த பொருள வச்சே நீங்க தயங்காம யூஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்க இதுல எதுவும் பாதிப்பு வருமா அப்படின்னு யோசிக்கவே வேண்டாம். ஏன்னா நம்ம முற்றிலும் இயற்கையான பொருளவே எடுத்திருக்கிறோம். அதனால பெண்கள் மட்டும் இல்லாம ஆண்களும் தயங்காம தைரியமா இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்க. வாங்க இந்த ஹேர் பேக்குக்கு என்னெல்லாம் தேவை, என்னெல்லாம் எடுத்திருக்கோம், இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுக்கு இந்த ஹேர் பேக் ரெடி பண்ண ரொம்ப அரிய வகை பொருளாக இல்லை. நம்ம வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எடுத்துருக்கிறது வந்து பழைய சாதம். நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு மிச்சம் மிஞ்சி போகிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பழைய சோறை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஸ்டார்ச் மூலப்பொருட்கள் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முடிக்கு வந்து ரொம்ப சாஃப்ட்னஸையும் அதே நேரத்தில் ஸ்ட்ராங்கையும் கொடுத்து நம்ம முடியை வந்து ஹேர் ஃபால்லாம் நீக்கி வளர்ச்சி கொடுக்கறதுல ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பழைய சாதம். அதுவும் இல்லாமல் இந்த தண்ணியில் நல்ல ஊறி இருக்கிறதுனால பசத்தன்மை அதிகமாக இருந்து நம்மளுக்கு பிசுபிசு தன்மை வந்து இருக்கிறதுனால நல்ல ஷைனிங்கையும் அதே நேரத்தில் அடர்த்தியையும் கொடுக்கறதுல இந்த பழைய சோறு வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும். அடுத்து நம்ம எடுக்க போகிறதுனா அதுவும் நம்மளுக்கு இயற்கையான முறையில் கிடைக்கிற பொருள் தான். அது என்னன்னா கற்றாழை. நான் வந்து 2 துண்டு எடுத்திருக்கிறேன். உங்கள் முடி அளவு பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சாதமும் உங்கள் முடிக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கற்றாழை எடுத்தாச்சு. கற்றாழை வந்து உங்கள் முடி வந்து சீக்கிரமே ட்ரை ஆக விடாமல் பாதுகாக்கும். அதே நேரத்தில் டேண்ட்ரஃப் வர விடாமல் பாதுகாத்து உங்கள் முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதுக்கப்புறம் தலையில் ஏற்படுற இந்த இச்சிங்னஸ்லாம் நீக்கி உங்கள் முடி வந்து ஹேர் ஃபால்லாம் ஸ்டாப் ஆக்கி ஷைனிங் கொடுத்து அடர்த்தியாகவும் லாங்காகவும் வளர வைக்கிறதுல இந்த கற்றாழை உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்படிப்பட்ட கற்றாழை எடுத்தாச்சு. இப்போ நம்ம கற்றாழை எடுத்து இதோட நம்ம முக்கியமான இன்னும் 2 இன்கிரீடியன்ட் சேர்க்க போகிறோம். அது வேற யாரும் இல்லை, நம்ம முடிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற, நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை. செம்பருத்தி பூ நம்ம முடிக்கு நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுத்து அடர்த்தியாகவும் வளர வச்சு ரொம்ப லாங்காக வளர வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். செம்பருத்தி இலை முடி வளராத இடத்துலையும் மீண்டும் முடி வளர்கிறதுக்கான தன்மையை அதிகப்படுத்தும். அதே நேரத்தில் இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை ரெண்டும் நம்ம முடி வளர்ச்சியில் மட்டும் இல்லாமல் நம்ம முடி கருகருன்னு வளர்கிறதுக்கும் அதே நேரத்தில் அடர்த்தியாகவும் நல்ல அழகாகவும் வளர வைக்கிறதுல ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ நம்ம பழைய சாதம், அதுக்கப்புறம் கற்றாழை, இப்போ செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை இவை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கிற மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு
நல்ல மையா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம பவுலில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம முடியை வளர வைக்கிறதுக்கான ஹேர் பேக் தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கமாக உங்கள் தலைக்கு என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் முடியில் உள்ள ஸ்டிக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த ஹேர் பேக்கை நீங்கள் உங்கள் தலைமுடியில் ஸ்கல்ப்பாக எடுத்து ஒவ்வொரு பக்கமாக நல்லா எல்லா இடமும் படுற மாதிரியும் வேரில் இறங்குறது மாதிரியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஹேர் ஃபால்லாம் நீங்கி உங்கள் முடி ஷைனிங் கொடுத்து அதே நேரத்தில் அடர்த்தியாகவும் நல்ல லாங்காகவும் வளர வச்சு உங்கள் முடியை நீங்களே நம்ப முடியாத அளவுக்கு வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுக்கும். அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நீங்கள் 20 நிமிஷம் ஊற வைங்க. உங்களுக்கு கோல்டு பிரச்சனை அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் வரணும் பயமாக இருந்ததுன்னா நீங்கள் 20 நிமிஷம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு குளித்தாலே போதும். உங்கள் முடி ஹேர் ஃபால்லாம் நீங்கி உங்களுக்கு ஹேர் உடையிற பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு அடர்த்தியாகவும் பொலிவாகவும் லாங்காகவும் அழகாகவும் வளர வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.